பாத்தியா மீனாட்சி, லட்சுமணர் சிலை எப்படியோ கீழே விழுந்து கிடக்கு. ஒருவேளை என் தம்பிக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோ? எனக்கு என்னமோ பயமா இருக்குது மீனாட்சி. என்ன எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அண்ணே, நிச்சயதார்த்தம்னு சந்தோஷமா வெளியில போனேன்னு யாரு என்ன உன்னை இப்படி ரத்த வரும்படியா அடிச்சது? சிவகாமி, இது ரத்த காயம் இல்லம்மா. உலக அனுபவமே இல்லாத நாடு அதை கத்துக்கிறதுக்காக கொடுத்த ரத்த காணிக்கை. எல்லாருமா சேர்ந்து உன்னை இவ்வளவு மோசமா அடிக்கிற வரைக்கும் நீ எப்படி என்ன பொறுமையா இருந்த? ஏம்மா, வண்ண கோழை ஆயிட்டான்னு பாக்குறியா? எங்க அண்ணி ஊட்டி வளர்த்த இந்த உடம்புல இருக்கிற பலமும் தைரியமும் இன்னும் போயிடலாமா? சும்மா இருந்தேன். மஞ்சள் குங்குமத்து மேல ஆயா நான் யாரையும் தொடர்றதில்லை அன்னிக்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறேன். அதுக்காக சும்மா இருந்தேன். என்ன மன்னிச்சிடுமா. என்னுடைய முட்டாள்தனத்தினால உன் வாழ்க்கையை ஒரு பைத்தியக்கார பயலுக்கு பலி கொடுக்க இருந்தேன்மா. நீ செய்த புண்ணியம் தான் ஆபத்தில் இருந்து. ஐயோ, பொண்ணு இந்த நிலையில அண்ணனும் அண்ணியும் பார்த்தாங்கன்னா உயிரையே விட்டுடுவாங்களே. இரண்டு மருந்து கொண்டு வரேன். நீ அண்ணி பாரு, நீ என்ன நல்லா பாரு. சின்ன வயசுல என் உடம்புல ஒரு சிறு காயம் பட்டாலும் உனக்கு மயக்கமே வந்துருல்ல. இப்ப பாரு, நீ என் உடம்பு பூரா ரத்தமா அடியுது. என்னாலும் பரவாயில்ல, உனக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாற்றுறதுக்காக என் உயிரா போனாலும் கூட நான் கவலைப்பட மாட்டேன். நீங்க பாத்துக்கிட்டு தானே இருக்க. இந்த பையன் போறட்டு போய் சொன்ன பேசி கேட்க மாட்டான் அடிக்கடி சொல்லி இல்ல. பாரு, இப்ப என்ன ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு உங்களுக்கு? இருக்கு, அதனால என்னை விட்டு விட்டு போக சொன்னீங்க. நான் திருத்தின நேரத்தில் நீங்க ரெண்டு பேரும் என் கூட இல்லையே. ஏன் மருதமுத்து பொம்மை செய்யறதே நிறுத்தி விட்டா போல இருக்கு. என்ன கடை பக்கமே ஆள காணா? ஆமாங்க, என் தம்பி போனத்துல இருந்து எனக்கு தொழில் செய்யவே மனசு வரல. அதுலயும் இந்த தொழில் செய்யணும்னா மனசு நிம்மதியா இருக்கணுங்க. வாஸ்தவம் வாஸ்தவம். அதுல மருதமுத்து, நீ தொழிலை நிறுத்திட்டதுனால என்கிட்ட சிலை செய்யறதுக்கு வாங்கின பாரு அட்வான்ஸ், அது கடை பாக்கி, அதுக்குள்ள வட்டி எல்லாம் சேர்த்து 197 ரூபாய் ஆகுது. கை செலவுக்கு 3 ரூபாய் தர்றேன். ஆக மொத்தம் 200 ரூபாய்க்கு இந்த நோட்ல நீயும் உன் சம்சாரமும் கையெழுத்த போடணும். இந்த ஸ்டாம்ப் காகித செலவு போக பாக்கி 2000 ரூபாய பணத்தை நீங்களே வச்சுக்கீங்க. என்னடா எரியுது எரியுது எரியுதாமே? மருதமுத்து, பையனுக்கு எரியுதா? சீக்கிரம் ஒரு வைத்தியர் இருந்தா கூப்பிடுறேன். ஐயோ, வைத்தியர் பிரயோஜனம் இல்ல. விஷயமே வேற. என்னடா விஷயம் வேற? சித்தப்பா, உங்க கடையெல்லாம் வரிசையா நெருப்பு பிடிச்சி எரியுது. என் கடையில நெருப்பு பிடிச்சி எரியுதா? கட்டத்தொடி வரைக்கும் வந்துருச்சு. இனிமேதான் வேகமா எரிய போகுது. ஏன்டா எரியுது? எதுக்கு எரியுது? எப்படி எரியுது? நின்னு நிதானமா எரியுது. ஐயோ, என் பையல நான் கேட்கறேன், என்ன கேட்கறேன், என்ன பதில் சொல்றேன்? என் பண பொட்டியெல்லாம் என்னடா ஆச்சு? திறந்துட்டாங்க. ஜனங்கெல்லாம் வாரிட்டு போயிட்டே இருக்காங்க. ஐயோ, அப்பா, இப்படி சாம்பல் தான் பாக்கி. நேரம் இருக்கும் போதே நெத்தியில போட்டுங்க. ஐயோ ஐயோ, என்ன? ஐயோ ஐயோ ஐயோ, சித்தப்பா, நீ நிறுத்தியாப்பா. தண்ணி ஒண்ணு வேணாங்க. தீந்து போன கேஸ் நேரம் ஆக வேண்டிய காரியத்தை நான் பாத்துக்கிறேன். சும்மா இருப்பா, சும்மா. நீங்க வீணா ஏன் கோவப்படுறீங்க? இது பாருங்க, இதை பொறுத்த வரைக்கும் கலாட்டா பண்ணா சத்தமெல்லாம் எடுத்துட்டு போயிடலாம். எவ்வளவு தெளிச்சும் பிரயோஜனம் இல்லை. என் கடையெல்லாம் தீப்பிடிச்சு எரிஞ்சு போய் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் எல்லாம் போச்சே போச்சே. சித்தப்பா, நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சனமா வாசம் தான். ஆமா, ஆனா எத்தனை பேருக்கு நீ கஷ்டம் கொடுத்துருக்க? கொடுத்தேன். எவங்கிட்டயாவது நீ யோகியமா நடந்திருக்கியா? நடக்கல. அதான் கடை பூரா நின்னு நிதானமா எரிஞ்சு போச்சு. வாஸ்தவம் தான்டா, வாஸ்தவம் தான். மனுஷனை மதிக்காம பணத்தையே பெருசா நினைச்சு என் வாழ்க்கையை குட்டிச்சோறு ஆக்கிட்டேன். இனிமே பணத்து மேல எனக்கு ஆசையே வராத, அறிவே வராது. நிச்சயமா சொல்றேன், நிச்சயமா வராது. அரைஞ்சு பல்ல ஊத்துற, சத்தியமா வராதரா எனக்கு பணத்து மேல ஆசை. அப்படியா? ஆமா சித்தப்பா, கடை கண்ணி ஒண்ணும் எரியல. ஏன்டா பழையபடி படுக்க சொல்ற? மறுபடியும் உனக்கு அந்த ஆட்டம் வந்துருச்சா? வராது, வரக்கூடாது. விஷயம் வேற இருக்கு. கொஞ்சம் என்ன தூக்கி கொஞ்சம் நிறுத்துறா. எழுந்து வா. வாடி.
கையா கீழே போடு. ஏன் ஃபுல்லா போடுறேன்? இல்ல இல்லடா, இந்தா வச்சுக்க. சின்ன சித்தப்பா வேஷம் வேஷம் இல்லடா, எல்லாம் நிஜம். என் சொத்து சோகம் எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டியது நீ தான் இனிமே. அடேங்கப்பா சித்தப்பா, நீ செத்ததுக்கு அப்புறம் நான் சில சீர்திருத்தம் எல்லாம் பண்ணான்னு நினைச்சேன். நீ உன் கண்ணு முன்னாலேயே நான் என்னென்ன பண்ண போறேங்கிறத பாரு. லிஸ்ட கேள். ஆஸ்பத்திரி, ஹை ஸ்கூலு, கோஆபரேட்டிவ் ஸ்டோர். நீ எதை வேண்டாலும் பண்ணிக்க. எனக்கு காவி வே ஒண்ணு கொடுத்துரு, நான் சன்னியாசியா போயிடுறேன். இந்த வேட்டிக்கே கலரை மாத்திக்க. மருதமுத்து விக்கிரத்தை எனக்கு கொடுத்துறப்பா. நான் இது காலத்துக்கு வச்சு பூஜை பண்ணி என் காலத்தையே கழிச்சு விடுறேன். தாராளமா எடுத்துக்கணும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். பாண்டுரங்கா, உன் மாமன் என் தம்பிக்கு பெண்ணு பார்த்துக்கிறதா கடிதம் எழுதியிருக்கான். சரி, உடனே பெண்ணை பார்த்து முடிக்கணும். சரி, நீ புறப்பட்டு ஏற்பாடு பண்ணு. சரி, நீ என் கூட வர்ற. சரி. சீதா தேவியை காண வேண்டும் என்ற ஆசையால் ஆகாய மார்க்கமாக கடலை கடந்து வந்த ஆஞ்சநேயர் திடீரென்று லங்கையில் வந்து குதித்தார். ராமாயணம் படிக்க ஆரம்பிச்சேன், நீங்களும் வந்துட்டீங்க. நீங்க வரதுக்கு முன்னால தரகர் பொண்ணுசாமி தகவல் கொடுக்கறதா சொன்னாரு. ஒரு தகவலும் கொடுக்கலையே. வாங்க வாங்க. வண்டிக்காரா, வண்டி கொண்டு போய் பின்னால கட்டு, குதிரைக்கு தள்ளி வை. உட்கார்ந்துட்டீங்க. வாங்க வாங்க, இறங்கி வாங்க. பொண்ணு பார்க்க வந்திருக்கிறது நம்ம சீதாவையா? சீதா, சீதா, என்னம்மா அதிர்ஷ்டம் வந்தாச்சு. எவ்வளவு பெரிய இடத்துக்கு போகணும்னு நான் கனவு கண்டுகிட்டு இருந்தோம், அந்த இடமே வந்தாச்சு. நிலத்தூர் ஜமீன்தாரு உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காரு. யாரை பொண்ணு பார்க்க வந்திருக்காரு? அடிப்பாவி, நல்லா கேட்க கூடாத கேள்விய. இந்த வீட்டுல ஒன்ன தவிர வேற யார பொண்ணு பார்க்க வருவாங்க? பாரு சீதா, அது சாதாரண இடம் இல்ல, அரண்மனை மாதிரி வீடு. இடுபிடிக்க ஏகப்பட்ட ஆளுங்க, வண்டி வாகனம் எல்லாம் நான் ஆசைப்பட்ட மாதிரி அமைஞ்சு போச்சு. அம்மா, நீ ஆசைப்பட்ட மாதிரி அமைஞ்சு போச்சு, ஆனா நான் ஆசைப்பட்ட மாதிரி அமையலையே. சீதா, ஆசையெல்லாம் அவங்க அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். அந்த முரட்டு பைய காளி முத்தம் இன்னையோட மறந்துரு. நான் செலவக்கல் போய் அரண்மனை காட்டுறேன், நீ சாதாரண மண் குடிசைக்கு போறேங்கிற. மண் குடிசையா இருந்தாலும் மனசுக்கு பிடிச்ச கணவனோட வாழ்றதானமா வாழ்வு. பொல்லா வாழ்வ கண்டவா. இந்த பாரு, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த வெறும் பயில அடைஞ்சிடலாம கனவு காணாத. போய் அலங்காரம் பண்ணிக்க, நான் பூப்பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். நான் தான் சீதா. நீங்க ஏன் இப்படி ஆச்சரியத்தோட பாக்குறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பார்க்க வந்திருக்கிற புது பெண் பட்டு புடவை கட்டி பாதம் பார்த்து தலை குனிஞ்சு தோழியோ தாயோ அழைச்சிட்டு வராம இப்படி தன்னந்தனியா வந்து நிக்கிறாளேன்னு தானே பாக்குறீங்க. என்ன செய்யறது, என்னுடைய நிலைமை உங்களை இப்படி தனிமையில சந்திக்கும்படி ஆயிடுச்சு. ஆமா, நீ என்ன சொல்ற? அம்மா எல்லா விவரமும் சொன்னாங்க. ஒரு பெண்ணை பெத்த தாய் தன் மகள் வாழ்வுக்கு என்னென்ன வேணும்னு விரும்புறாங்களோ அதெல்லாம் நிறைஞ்ச இடம் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்போ உனக்கு பிடிக்கலையா? ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளைய பார்க்கும் போது தகப்பன் கல்வியை பார்க்கிறார், தாய் செல்வத்தை பார்க்கிறா. ஆனா அந்த பெண்ணும் கண்ணிறைஞ்ச கணவனைத்தான் பார்க்கிறா. ஓஹோ, நீ சொல்ல போற விஷயத்தை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன். வேற யாரு மேலேயோ ஆசை வச்சிருக்கிற, அப்படித்தானே? அப்படி அலட்சியமா சொல்லிடாதீங்க. அவர் மேல நான் அழிக்க முடியாத அன்பு வச்சிருக்கேன். அவரை உயிருக்குயிரா காதலிக்கிறேன். அவருக்காக எந்தவித தியாகமும் செய்ய தயாரா இருக்கேன். சீதா, நீ உலகம் தெரியாத சின்ன பொண்ணு. காதலுங்கிறது மயக்கம் தர்ற ஒரு அழகான வார்த்தை. காதலுக்காக தியாகம் பண்றதா நீ கதைகள்ல படிச்சுட்டு பேசுற. ஆனா நடைமுறை வாழ்க்கையில அது நடக்க முடியாத காரியம். இல்ல, என் அந்தஸ்துக்கு எந்தவித தகுதியும் இல்லாதவரைத்தான் நான் காதலிக்கிறேன். இதுல இருந்து தெரியலையா காதலுக்கு தியாக உணர்ச்சி உண்டுன்னு? சீதா, வீணான கற்பனைகளை நம்பி உன் வாழ்வை பாழாக்கிக்காது. எங்க வீட்டு மருமகளா நீ வந்தா உனக்கு மதிக்க முடியாத பெரும் வாழ்வு கிடைக்கும். ஐயா ஜமீன்தார் அவர்களே, நீங்க விரும்பினா உங்க தம்பிக்கு என்ன போல எத்தனையோ பெண்கள் கிடைப்பாங்க. ஆனா என் நிலைமையை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. என் காதல் மட்டும் நிறைவேறல, எனக்கு சாவை தவிர வேறு வழி இல்லை. சீதா, எங்க அம்மா கிட்ட சொன்னா இதுக்கு நீதி கிடைக்காதுன்னு நான் முன்பின் தெரியாத உங்ககிட்ட என் நிலைமையை சொல்றேன். ஜமீன்தார் ஐயா, ஒத்து குலுங்க வேண்டி என் வாழ்க்கையிலே குறிக்கிறாதீங்க. என்ன வாழ விடுங்க. உங்க கால விழுந்து வந்தோடு கேட்டுக்கிறேங்க.
ஊருக்கு போய் தம்பியை கலந்துகிட்டு கடிதம் போடுறேன். என்னங்க இது முத எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? விருதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. விருது சாப்பிட்டு தான் போகணும். அடியே காமாட்சி, நாகம்மா. அம்மா, வண்டிக்காரர் சரியா கவனிக்கல, கோபம் போல இருக்கு, சாப்பாடு வேண்டாம். சரி, நீ போய் வேலையை பாரு, நான் சாப்பிட சொல்றேன். சீதா வரா. ஏய், நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது ஊழ விட்ட கொண்டு போடுவேன். ஆமா. ஏன்பா சாப்பாடு வேண்டாம்னு சொல்லிட்டியாமே? ஏன் மனசு நிறைய சாப்பிட்டதுக்கு அப்புறம் கேவலம் இந்த சாப்பாடு இருக்குங்க. இது என்ன கேவலமான சாப்பாடா? என்ன இருந்தாலும் வண்டிக்காரனுக்கு இவ்வளவு திமிர் கூடாதப்பா. உங்களுக்கு இவ்வளவு திமிர் கூடாதுமா? யாரை பார்த்து வண்டிக்காரன் சொல்லு. என்ன இது கேவலமா இருக்கு எனக்கு. நீங்க போய் வண்டிக்காரனா வந்துட்டு. என்ன கேவலம்? நான் வண்டிக்கார மாதிரி வந்ததுனாலதான் இந்த அத்தா மேல இந்த அத்தி எப்படி இதா இருக்கான்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இந்த ஜமீன்தார சும்மா தூக்கி எறிஞ்சு பேசிவிட்டியா? நான் கோதாவில பயில்வான தூக்கி எறிகிற மாதிரி அப்பவே எனக்கு வடை பாயாசம் போட்டு சாப்பிட்ட மாதிரி ஆகி போச்சு. சாப்பாடு போடு. உள்ளயா? ஏ அப்பா, உங்க அம்மா நம்மள 2ஆ வந்து விடுவா. பின்ன என்ன இந்த வண்டி கொட்டையில உட்கார்ந்து எப்படி சாப்பிடுவீங்க? வண்டி கொட்டையில் சாப்பிட்டாலும் நீ என் அருகில் இருக்கும்போது 8 அடுக்கு மாளிகையில் சாப்பிடுவது போல் எனக்கு காட்சி அளிக்கிறது கண்ணே. சரி, நான் கையில உருட்டி போடுவேன், நீங்க சாப்பிடணும். கையில உருட்டி சீதா, 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 வண்டிக்காரர் கூட நீதான் சாப்பாடு போடணுமா? வீட்டுல வேலைக்காரி இல்ல? என்னம்மா அப்படி சொல்லிட்டேன்? அவர் வண்டிக்காரரா இருந்தாலும் சாதாரணமானவர் இல்லம்மா. ஆமா ஆமா, நீ நாளைக்கு ஜமீன்தாரணியாக போறவ. வண்டிக்காரருக்கு சாப்பாடு போட்டு நல்லது பண்ணி வச்சுக்கிட்டாதான் ஜமீன் ரகசியம் நமக்கு தெரியும். அதோட பணம் காசு எங்க இருக்குன்னு தெரியும். அதாம்மா, நான் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு வரேன். நீ போம்மா. உனக்கு என்ன அறிவிடி? நான் பெத்த மகதார் எப்படி இருப்பான்? வண்டிக்காரரே, நல்லா கவனிச்சு சாப்பாடு போடு. பால் பாயசத்தை கொஞ்சம் தாராளமா ஊத்து. என்ன நம்ம மாமியார் என்ன பால் பாயாசம் சொல்லி போறா? ஊத்து கொஞ்சம். ஜமீன்தாருக்கா வச்சுங்களா பால் பாயாசம்லாம்? போடுங்க, ஊத்து. நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ஜமீன்தாருக்கு வச்ச பாயாசம்ல போடு 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 போடு. நீ சாப்பிடு சாப்பிடு, என்னைக்காவது சாப்பிட வேண்டியதானே, சாப்பிடு. நல்லா இருக்கும், சாப்பிடு. போடு போடு. பொன்னாசை கொண்டோர்க்கு உள்ளம் இல்லை, நல்ல உள்ளம் இல்லை என்றும் பெண்ணாசை கொண்டோர்க்கு கண்ணும் இல்லை, இரு கண்ணும் இல்லை. பொன்னாசை கொண்டோர்க்கு உள்ளம் இல்லை, நல்ல உள்ளம் இல்லை என்றும் பெண்ணாசை கொண்டோர்க்கு கண்ணும் இல்லை, இரு கண்ணும் இல்லை. கொட்டிவிட்ட கூந்தலுக்கு பூ வேண்டுமா? கொட்டிவிட்ட கூந்தலுக்கு பூ வேண்டுமா? முல்லை பூ வேண்டுமா? கொல்ல வரும் வேங்கைக்கு மான் வேண்டுமா? புள்ளி மான் வேண்டுமா? குயிலுக்கு வான் பருந்து இணையாகுமா? குயிலுக்கு வான் பருந்து இணையாகுமா? நல்ல துணையாகுமா? சொல்லக்கூடாத ஆசை நெஞ்சில் வரலாகுமா? அது முறையாகுமா? பொன்னாசை
கொண்டோர்க்கு உள்ளம் இல்லை, நல்ல உள்ளம் இல்லை என்றும் பெண்ணாசை கொண்டோர்க்கு கண்ணும் இல்லை, இரு கண்ணும் இல்லை. வானத்தில் வெண்ணிலவு ஒன்றல்லவோ, வானத்தில் வெண்ணிலவு ஒன்றல்லவா என்றும் ஒன்றல்லவா, மானத்தில் மங்கையர்கள் மானல்லவா கவரி மானல்லவா. பறவை பிரிந்த பின்னே இறை தேடுமா, பறவை பிரிந்த பின்னே இறை தேடுமா, பெண்மை உறவாடுமா, தட்டி பறித்தே சென்றாலும் அது உயிர் வாடுமா, இன்பம் பயிராகுமா. உன்னாசை கொண்டோர்க்கு உள்ளம் இல்லை, நல்ல உள்ளம் இல்லை என்றும் பெண்ணாசை கொண்டோர்க்கு கண்ணும் இல்லை, இரு கண்ணும் இல்லை. காடி ஐயா, அந்த பெண்ணை பாத்தியா? ஆஹா, அவ அழகு எப்படிறா? ஐயோ லட்டு பூச்சிடிச்ச அல்வா ஸ்லேப்பி, அழகு தகுந்த குணம், குணத்துக்கு தகுந்த வீரம்ங்க பயில்வான் மாதிரி. ஆமா, அந்த பயல்வானை பத்தி நீ எப்படா இவ்வளவு புரிஞ்சு வச்சுக்கிட்ட? உங்க கூட பேசும்போது கெத்தா நான் வெளியே இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தானே, உங்களை தூக்கி அடிச்சு பேசி விட்டாளே. ஏய், அவளுக்கு எவ்வளவு திமிரு பத்தியா? ஐயா, நீங்க பெரியவங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுங்க. தாம் மனசுக்கு பிடிச்சவனை கட்டிக்கணும்னு சொல்றதுங்களா திமிரு? காடி, அவளை எப்படியாவது பங்களா கொண்டு சேர்த்து நடக்காதுங்க. என்னால கூடவா? உங்களால என்னங்க, கடவுளால கூட நான் உயிரோட இருக்கும் போது நடக்காதுங்க. ஏன்டா அப்படி சொல்ற? அந்த பொண்ணு ஓவரா லவ் பண்றதே என்ன தாங்க. உங்களதான் லவ் பண்றாங்களா? ஓவரா. எப்படா கல்யாணம்? கல்யாணம் என் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்ச மறு நிமிஷமே எங்க கல்யாணம்ங்க. என்ன என்ன பார்த்ததும் வேடிக்கையும் விளையாட்டுமா பேசுற நீ? இப்படி வேதனைக்கு அடைக்கலம் கொடுத்திருக்காளேன்னு பாக்குறீங்களா? என்ன செய்யறது? கிராமத்துல ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்தவன் நான். பெரிய இடத்து வாழ்க்கை முறையை பத்தி தெரிஞ்சுக்காம போனதுனால வந்த வேலை இது. சிவகாமி, இப்ப என்ன நடந்து போச்சு? நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏழைங்க வேதனை உங்களுக்கு எங்க புரிய போகுது? நீங்களோ பெரிய ஜமீன்தார், ஊருக்கு ஒரு பங்களா, உடுத்திக்கு நேரத்துக்கு ஒரு விதமான உடை. இதே மாதிரி மனைவிங்கிற பரிதாபத்துக்குரிய ஜீவனை பத்தி நீங்க அப்படிதான் நினைச்சுக்கிட்டு. நிறுத்து சிவகாமி, நீ ஏன் என் மேல இப்படி எல்லாம் பழி சுமத்துறன்னு எனக்கு தெரியல. ஜமீன்தார் அந்தஸ்து அது இதுன்னு நீ ஏதேதோ பேசுற. அந்தஸ்தை பத்தி நினைச்சிருந்தேன்னா உன்னோட நான் பழி இருக்கவே மாட்டேன். உன்னை பார்த்த அன்னைக்கே நீதான் என் மனைவியிட முடிவு கட்டிட்ட. அந்த முடிவு என் உயிர் உள்ள வரைக்கும் மாறவே மாறாது. போதும், தயவு செஞ்சு இன்னும் என்ன ஏமாத்தாதீங்க. சிவகாமி, என் தாய் மேலே ஆணைய சொல்றேன், நீதான் என் மனைவி. அப்படின்னா எங்க மாமா உங்களுக்கு பெண் பார்க்க போயிருக்காரு. என்ன? உங்க மாமா எனக்கு பெண் பார்க்க போயிருக்காரு? சிவகாமி, இத பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் இப்பவே எங்க அண்ணனை சந்திச்சு நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடுறேன். நீயும் அண்ணனை பார்த்து சம்மதம் வாங்கிடுறியா? சரி. நான் வரேன். சிவகாமி, அண்ணா, என்ன மன்னிச்சிருந்தா, என்ன மன்னிச்சிருந்தா. தன்னால ஏன் என்கிட்ட சொல்லல? ஏன் சொல்லல? இது சொன்னா நீ எங்க அடி வெட்ட குத்துன்னு ஆரம்பிச்சிடுவேன்னு எனக்கு பயமா இருந்ததுன்னா. பயந்துகிட்டா என்கிட்ட சொல்லல? இல்லம்மா, உனக்கு எகத்தாளம். அண்ணன் சாதாரண ஆளாச்சே, மடப்பயலாச்சே, இவனால எப்படி ஜமீன்தார் வீட்டுல கல்யாணம் பேசி நமக்கு முடிவு பண்ண முடியுங்கிற எகத்தாளமா உனக்கு? ஜமீன்தார் என்ன கொம்ப? என்ன நினைச்ச நீ? பையனுக்கு பொண்ணை பிடிச்சு போச்சு, பொண்ணுக்கு பையனை பிடிச்சு போச்சு, அப்புறம் எந்த பயமா குறுக்க வராங்க? உனக்கும் ஜமீன்தாருக்கு கல்யாணம் பேசி முடிவு பண்ற, நீ உள்ள போமா. பெரியா, பெரியா, வாடா வா.
உங்களுக்கு சமாச்சாரம் தெரியுங்களா? என்னடா? உங்க தம்பி சின்ன ஜமீன்தாரும் என் தங்கச்சி சிவகாமியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தாராளமா மனசு விட்டு பழகுறாங்க. எனக்கே இப்பதாங்க விஷயம் தெரியும். உடனடியே அவங்க கிட்ட சமாச்சாரத்தை சொல்லி அவங்க 2 பேருக்கு கல்யாணத்தை முடிச்சிடலாம் நான் ஓடி வந்தேனுங்க. ஏடா காடி, ஏதாவது கனவு கண்டியா? கனவு கண்ட நான் எங்க உங்ககிட்ட ஓடி வர்றேன்? உங்க தம்பி என் தங்கச்சி கிட்ட உங்ககிட்ட கேட்டு எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சு விடுவோம், உன்னை தவிர வேற யாரும் நான் கட்டிக்கிறது இல்லைன்னு சத்தியம் பண்ணவங்க நான் காதார கேட்டனுங்க. காடி, பணக்கார பசங்க புதுசா ஏதாவது பெண்களை கண்டா வழக்கமா இப்படிதாண்டா பேசுவாங்க. இத கேட்டுக்கிட்டு நீ என்கிட்ட வந்து சொல்றிய போடா. பெரிய விட்டு பையங்க வழக்கமா வார்த்தை சொல்லுவாங்களா? சொல்லுவாங்கல்ல. யாருகிட்ட? வேற யாருகிட்டயாவது? இப்ப சொல்லி இருக்கிறது யாருகிட்ட தெரியுமில்ல? காளிமுத்தோட தங்கச்சி கிட்ட. ஞாபகம் இருக்கட்டும்ல. பெரிய இடத்துல எப்படி பேசணுங்கிறது முதல்ல கத்துக்க. நான் ஒண்ணு கத்துக்க வேண்டியது இல்லைங்க. சின்ன ஜமீன்தார் கொடுத்த வார்த்தையை எப்படி காப்பாத்துறதுங்கிறது நீங்க கத்துக்கங்க. காளி, உன் தங்கச்சி இந்த பங்களாவுக்கு வர என்ன அந்தஸ்து இருக்குது? பெரிய நல்லா எனக்கே அசிங்கமா இருக்கு. நான் கூட பேச மாட்டேன் இந்த பேச்ச. நீங்க பேசக்கூடாது, படிச்சவர். அந்தஸ்துக்குங்களா இப்ப கல்யாணம்? ஆணுக்கும் பொண்ணுக்கும் என்னங்க பெரிய அந்தஸ்து? ஜமீன்தாரா ஆளு அம்பு ஆன சேனை எல்லாம் ஒரு நாளைக்கு புத்துக்கள் புடிக்கிட்டு போயிடுவாங்க. மனுஷன் தானுங்க நிரந்தரமா நிப்பான். அவனு சொன்ன வார்த்தையை காப்பாத்தினாதான் நிரந்தரமா நிப்பான். இல்லாட்டி போனா அவனும் காணுக்கு அளவுக்கு மீறி போகுது. உன் பேச்சு மட்டுமில்ல, ஆசையும் கூட. ஏண்டா, உன் தங்கச்சி ஆசை நிறைவேறணுங்கிறதுக்காக என் ஜமீன் கௌரவத்தை புலி தோண்டி புதைக்க சொல்றியா? ஒண்ணு மட்டும் சொல்றேன், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். மேற்கொண்டு ஊருக்குள்ள கண்ணா பின்னான் பேசிக்கிட்டு இருந்த உங்களையெல்லாம் சுட்டு பொசிக்க விடுவேன். சரியா? தாங்க மாட்டேங்க, தாங்க மாட்டேன். என்ன 4 அடி அடிச்சிருங்க, பொறுத்துக்குவேன். அவமானம் மட்டும் படுத்தாதீங்க, என்னால தாங்க முடியாது. வெளியே போகவா? உங்க தம்பி எது வேணாலும் செய்யலாம், நான் சொல்ல வந்தா வெளியே போகவா? சுட்டு விடுவீங்களா? குஞ்சு சுட்டு பொசுக்கிறதுக்கு எத்தனை ஆளை பார்த்திருப்பேன் நானு. சரியா? நீங்க ஜமீன்தாரு, நான் சாதாரண ஏழை அன்னாடங்காட்சி. நீங்களும் பாருங்க, நானும் ஒரு கை பார்த்துக்கிறேன். போறதுக்கு முன்னால ஒரு சொல்லிட்டு போறேன். உங்க தம்பி கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றலைன்னா என் தங்கச்சி உயிரோட இருக்க மாட்டா. அவ மானசி. அவ செத்தான்னா நானும் உயிரோட இருக்க மாட்டேன். நானும் செத்து போயிடுவேன். ஆனா சும்மா சாவேன்னு நினைக்காதீங்க. இந்த ஜமீன்ல பெரிய ஜமீன்தார் சின்ன ஜமீன்தார் ஒரு கூழு குஞ்சு விடாம எல்லாத்தையும் குறவனை கடிச்சு ரத்தத்தை குடிச்சுட்டா நான் சாவேன். பாருங்க, நீங்கள் பாருங்க, நானும் பார்க்கிறேன். பைத்தியக்கார பையல, வாடா இங்க. முட்டை, உன் தங்க மேல உனக்கு எவ்வளவு அன்பு இருக்குன்னு சோதிச்சு பார்த்து. ஏண்டா காடி, உன் தங்க இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நீ உள்ளபடியே ஆசைப்படுறியா? பெரியா பெரிய அந்த ஆசையை தானுங்க இன்னும் நான் என் உயிரையே வச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லாட்டி போனா வீட்டை விட்டு வந்த அன்னைக்கே நான் தற்கொலை பண்ணிட்டு இருப்பேங்க. காளிமுத்து, உன் ஆசை நிறைவேறணும்னா நீ ஒண்ணு செய்யணும். என்னையா செய்யணும்? என் உயிரை உங்க பாதத்தடியில விடணுமா? விடுறாங்க. உயிரல்ல, உன் வாழ்வு எனக்கு வேணும். என் வாழ்வுங்களா? ஐயோ, என் வாழ்வு கேடு கெட்ட வாழ்வு. என்னங்க பிரமாதம், எடுத்துக்கங்க. அதை சொல்லலடா, உன்னையே மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கிற சீதா, உன்னை தவிர வேற யாரையுமே கல்யாணம் செஞ்சிக்க மாட்டேன்னு சொல்ற சீதா இந்த ஜமீனுக்கு மூத்த மருமகளா வரணும். அதாவது எனக்கு மனைவியா வரணும். ஐயா, அது நடந்தாதான் என் தம்பிக்கும் உன் தங்கைக்கும் திருமணம் நடக்கும். ஐயா, நான் சொன்னதுதான். ஐயா, ஐயா, பகல்ல வந்தா அம்மா பாத்துருவாங்களோன்னு தானே ராத்திரில திருட மாதிரி சிவரையில் குதிச்சு வந்திருக்கீங்க. எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு சொந்தமானதுக்கு அப்புறம் யார் பார்த்தா என்ன, ஒன்னும் கவலை இல்லை. அத்தா, விஷயம் தெரியுமா உங்களுக்கு?
அந்த ஜமீன்தார் என்ன பொண்ணு பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் எங்க அம்மா இல்ல நீ ஜமீன்தாரன் ஆக போறடி நீ ஜமீன்தாரன் ஆக போறடின்னு அப்பப்பா என் உயிரே எடுக்கிறாங்க அத்தா. நீங்களே சொல்லுங்க, இப்படி பெத்த தாய பொண்ணுடைய வாழ்க்கை கெடுக்கிறது நீங்க எங்காவது பாத்துருக்கீங்களா? அத்தா என்னால பொறுக்கவே முடியல அத்தா. என்னை எங்கேயாவது சீக்கிரமா கூட்டிட்டு போயிடுங்க அத்தா. அத்தா, சிவகாமி கல்யாணம் முடிச்சிட்டீங்களா? இல்லையா? மாப்பிள்ளையாவது பாத்துட்டீங்களா? மாப்பிள்ளை யார் அத்தா? பொண்ணு பார்க்க வந்தார்ல ஜமீன்தார், அவருடைய தம்பி. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் அத்தா. எனக்கு ஒரு ஆசை, சிவகாமி கல்யாணமும் நம்ம கல்யாணமும் ஒரே மேடையிலே ஒரே முகூர்த்தத்துல நடக்கணும். என் ஆசை நிறைவேற்றுவீங்களா அத்தா? ஏன் தான் பேச இப்போ நீ மனசு வச்சுன்னாதான் சிவகாமிக்கு கல்யாணம் நடக்கும். அதுக்காக நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். அத்தா அத்தா, நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பெரிய இடத்துல மாப்பிள்ளை பார்த்திருக்கோமே, அவங்க தரத்துக்கு தகுந்தபடி சீர்வரிசெல்லாம் செய்யணுமேன்னு தானே கவலைப்படுறீங்க. நீங்க வாங்க அத்தா, இங்க பாருங்க. நம்ம சிவகாமிக்காகவே புது புடவை, ஜாக்கெட்டு, நகை, நெக்லஸ், செலவுக்கு பணம் எல்லாம் சிவகாமிக்காக தான் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்க அத்தா, கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துறோம். இதெல்லாம் எனக்கு வேண்டாம். வேற என்னத்தான் வேணும்? நீ நான் என்ன செய்யணும்? என்ன மறந்துடணும். அந்த பெரிய ஜமீன்தாருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்தாதான் அவரு சிவகாமிக்கு தன்னுடைய தம்பியை கட்டி வைப்பாரா. நான் தான் முட்டாள்னு ஊரெல்லாம் சொல்றாங்க. உங்க அம்மாவுக்கு நம்ம கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அப்படி இருக்கும்போது உங்க அம்மா விரோதம் பண்ணிட்டு என்ன எதுக்காக நீ கல்யாணம் பண்ணிக்கணும்? அப்படியே பண்ணிக்கிட்டா நீ என்ன சுகத்தை அனுபவிக்க போற? நீ பேசாம அந்த பெரிய ஜமீன்தாரையே கல்யாணம் பண்ணிக்க. என்ன மறந்துடு. என் மூஞ்சி பார்க்கறதுக்கு எனக்கு அவமானமா இருக்கு. என்ன சொல்றது? என்ன மறந்து மறக்கணுமா? அப்படி சொல்லறதுக்கு நீங்க யாரு? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? மறக்கணுமா? காதலுங்கிறது உங்க அண்ணன் செய்யற மண்பமை இல்லை, எங்கேயாவது வந்துட்டு மறந்து போறது. அதை விட இந்த உலகத்தை மறந்து என்னுடைய உயிரை மறந்துடு சொன்னா எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருப்பேன். ஒவ்வொரு நிமிஷம் உங்களை நினைச்சு எங்க என்ன பார்த்து என்ன மறந்துடு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தைரியம்? இந்த உலகத்துல இருக்கிறவங்க உங்களை முறைய முன்பாவே சொன்னப்போ நான் உங்களை என் மனசுல தெய்வமா வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு நீ எனக்கு கொடுக்கிற பரிசாயிடு. உங்க தங்கச்சி காதல நிறைவேற்றுறதுக்காக என்னுடைய காதல நான் தியாகம் பண்ணணும் முடியாது. உங்க சுயநலத்துக்காக என் வாயை நான் தியாகம் பண்ண முடியாது. என்ன யாருக்கு என்ன பிரயோஜனம்? வளர்த்தவங்களுக்கு பிரயோஜனம் இல்ல, கூட பிறந்த உனக்கு ஒரு நல்ல காரியம் பண்ண முடியல. என்னைய நம்பிக்கிட்டு இருந்த அந்த பொண்ணை ஏமாத்தி விட்டேன். எதுக்காக நான் வாழணும் இந்த உலகத்துல? நான் வந்து சொல்றேன் கேக்குறியா? நான் திருப்பி ஊருக்கு போய் ஊருக்கு போய் அவங்க கூட சேர சொல்லியா? மறுபடி நான் என்ன சபதம் பண்ணிட்டு வந்தேன்? என் சபதத்தை முடிக்காம எப்படி அவங்க மூஞ்சில நான் முடிப்பேன்? சபதமும் முடிய போறதில்ல, நானும் உயிர் வாழ போறதில்ல. எங்கேயாவது அனாதையா கிடந்து சாக போறேன். எங்க அண்ணா அண்டி வந்து பார்த்துட்டு ஒரு சொட்டு கண்ணீர் விட போறாங்க. அம்பிட்டு போகுது எனக்கு. சரி போட்டு வா போலாம். எங்க போறது? கெட்டவங்களே இல்லாத ஊருக்கு போலாம் வா. காளிமுத்து, நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ இவ்வளவு சுலபமா காரியத்தை முடிப்பேன். நாளை மறுநாள் கல்யாணம். நீங்க என்ன சொல்றீங்க? என்ன சீதா கல்யாணம் பண்ணிக்கிறதா ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருக்கு. இந்த பாரு, நாளை மறுநாள் ஒரே மணப்பந்தல்ல எனக்கும் சீதாவுக்கும் என் தம்பிக்கும் உன் தங்கைக்கும் கல்யாணம். சந்தோஷம் தானே? என்னங்க என்னங்க, நம்ம சீதாவுக்கும் நிலத்தோடு பெரிய ஜமீன்தாருக்கும் நாளைக்கு கல்யாணமா? எங்க சிஸ்டர் எழுதியிருக்காங்க. சொன்னது செய்யறாங்க, இதுல தப்பு என்ன மீனாட்சி? சீதா நம்ம காளியும் ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரையே வச்சிருக்காங்க. இப்படி இருக்கும்போது எப்படிங்க இந்த கல்யாணம் நடக்கலாம்? அவங்க பணம் படிச்சவங்க மீனாட்சி, பணம் படிச்சவங்க. அந்த ஜமீன்தார் கால விழுந்தாவது இந்த கல்யாணத்தை தடுத்தாகணும். ராஜதார ஸ்ரீரதனா
அவளும் அவாமகே கவிங்கரீனா உபமஸ்ரவஸ்தவம் ஏகராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்வத ஆனஸ்தன்மன் ஊர்ஜபிஸ்ஸீதசாதனம். கொண்டாடிக்கினாங்க. இந்த ஆச்சு ஆச்சு. ஏன்டா காலி குத்து நிக்கிற? சீக்கிரம் போய் சீதா கூட்டு வாடா. போடு போடா. அழகா இருக்கு. இந்த தியாகத்தை என் உயிர் உள்ள வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். தியாகமா? என்ன மணவரல சந்திக்கிறதுக்கு முந்தி தனியா சந்திச்சு கேலி பண்ணத்தானே வந்திருக்கீங்க. ஐயோ, உங்களை நான் கேலி செய்யறதாவது இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த அரண்மனைக்கே ராணியாக போறீங்க. என்ன மரியாதை எல்லாம் தடபுடலா இருக்கு. நான் ராணியாகத்தான் போறேன் இந்த அரண்மனை. ஐயோ, என்ன தொடாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல பெரிய ஜமீன்தார் உங்க கழுத்துல தாலி கட்ட போறாரு. நீங்க அப்படி எல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. அத்தா, எதை விளையாடுறீங்க? வேலைக்கார பையல ஜமீன்தார் கூட உனக்கு என்ன பேச்சு? போறீங்க. அம்மா, அத்தா, அம்மா, என்ன இது? அத்தா சொன்னதெல்லாம் உண்மைதானா? என்ன சொன்ன அந்த பையன்? எனக்கும் பெரிய ஜமீன்தாருக்குமா கல்யாணம்? ஆமா, உனக்கு அந்த முரட்டு பையனுக்குமா கல்யாணம் நினைச்சேன்? அம்மா, என்ன பெத்தவளா நீ? பெரிய ஜமீன்தார் காலில் விழுந்து சிவகாமிக்கும் சின்ன ஜமீன்தாருக்கும் எனக்கும் அத்தானுக்கும் கல்யாணம் பேசி முடிச்சிட்டு காலையில கல்யாணம்னு 20 ரூபாய் என்னை ஏமாத்தி கூட்டிட்டு வந்தீங்க. அதெல்லாம் என்ன திருட்டு நாடகத்துக்காகத்தானா? ஆமாண்டி. சீதா, பெத்தவ என்னைக்குமே துரோகம் செய்ய மாட்டான். உனக்கு எவ்வளவு பெரிய இடம் பார்த்திருக்கிற, இன்னும் அவன் மனசு மாறல. சீக்கிரமா புறப்படு, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சு. முகூர்த்தம்? யாருக்கு முகூர்த்தம்? சீதா, சீதா, இந்த இடத்தை விட்டு போயாடி. என்னங்க, கொஞ்சம் வரீங்களா? என்னங்க, விஷயம் ரொம்ப விபரீதமா போச்சு. சந்தோஷமா அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருந்த பொண்ணு இந்த காளிமுத்து பையன் சந்திச்சு என்ன சொன்னானோ எது சொன்னானோ தெரியல. இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்னு சத்தம் போடுறான். மணவரைக்கு வரமாட்டாளா? வரமாட்டாளா? நான் போய் கூட்டிட்டு வரேன். சீதா, சீதா, தப்பிச்சிட்டா? எனக்கு அப்பவே தெரியும். நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. நான் தங்கச்சி கல்யாணம் எப்படி முடிச்சு போயிடும்? சீதாவை கடத்திட்டா அப்புறம் தானே கல்யாணம் செய்துக்கலாங்கிற கட்ட எண்ணத்தோட அந்த காளிமுத்து பையன் தான் சீதாவை மாற்றி வச்சிருக்கான். காளிமுத்து, சீதா, அக்கா, சீதா, என்னம்மா இது? எங்க இப்படி தனியா போயிட்டு இருக்கேன்? உனக்கும் பெரிய ஜமீன்தாருக்குமா கல்யாணம்? ஆமா அக்கா, எங்க அம்மா எனக்கு தெரியாம இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டாங்க. அதனால கல்யாண வீட்டுல தப்பிச்சுக்கிட்டு எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லலாம்னு போயிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் ஏமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்? பொண்ணுக்கு விருப்பம் இல்லாத இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்? நான் இருக்கேன், வாமா வா. ஆமா, நிறுத்து. ஏய் காளி, இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். ஏங்க, ஏன் கல்யாணத்தை நிறுத்த சொல்றீங்க? துரோகி, சீதாவை கொண்டு வந்து இங்க ஒப்படைச்சாத்தான் கல்யாணத்தை நடத்தி விடுவேன். உங்களை எங்க மறைச்சு வச்சிருக்கிறேன்? எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. பொய் சொல்லாத, சுட்டு பசிக்கிடுவேன். சீதாவை தனிமையில சந்திச்சு பேசுங்க இல்லையா? அவன் என்ன கேக்குறீங்க? நான் தான் பாக்குறேன். அவளை தனியா சந்திச்சு அவ மனசை மாத்தி அவளை கொண்டு போய் இங்க மறைச்சு வச்சிருக்கேன். ஐயோ, எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. நான் சீதாவை சந்திச்சு பேசுறது உண்மை. ஆனா எங்க அண்ணன் மேல சத்தியமா சொல்றேன், இது சம்பந்தமா எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. என் தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்தாதீங்க. ஆரம்பிங்க, ஆரம்பிங்க, ஆரம்பிங்க. ஐயா, என்ன முட்டாளாக்கிட்டு உன் தங்கச்சி கல்யாணத்தை நடத்துறான்னு பாத்தியா? சீதா இங்க வந்து சேராம கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். அண்ணா, சீதாவை காணுங்கிறதுக்காக நீங்க என்னுடைய கல்யாணத்தை தடுத்து நிறுத்துவது சரியில்லை. சண்முகம், இந்த துரோகி நம்ம பரம்பரைக்கே பெரிய கலகத்தை உண்டாக்கிட்டான். நம்ம தங்கச்சிக்கு நீ தாலி கட்டக்கூடாது. என் வாழ்க்கையில குறுக்கிட உங்களுக்கு அதிகாரம் இல்லை. நான் சிவகாமிக்கு தாலி கட்டித்தான் தீருவேன். சண்முகம், நீ எனக்கு விரோதமா பேசுவியா? உங்க 2 பேரை சுட்டு பசிக்கிறேன். தப்பு சொல்றீங்க. என்ன சுடுங்க, என்ன சொல்லுங்க? சிவகாமி, அண்ணா, உன்னை பலி கொடுத்து தான் என் கல்யாணம் நடக்கணும். எனக்கு அந்த கல்யாணமே வேண்டாம். சிவகாமி, சீதா, யாரை ஏமாத்த பார்த்த? நீங்க பெரிய ஜமீன்தாராவே இருக்கலாம், ஆனா இஷ்டம் இல்லாத பொண்ணுக்கு வலுக்கட்டாயமா தாலி கட்டுறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? என்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவ எழுதி கொடுத்த லெட்டர் என்கிட்ட இருக்கு. காளி, ஆமாண்டா, அந்த மாதிரி கடிதாசி வந்தது உண்மைதான். அதை வச்சுக்கிட்டு தான் பெரிய ஜமீன்தார் 2 கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாரு.
நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, நீ கடுதாசி எழுதுறது உண்மைதானே? இல்ல இல்ல, இதுல ஏதோ மோசம் நடந்திருக்கு. நான் அந்த மாதிரி கடிதம் யாருக்குமே எழுதலத்தா. அப்படியா? என்னடா எல்லாரும் ஆடுறீங்க? பெரிய ஜமீன்தாருக்கு பொண்ணை கட்டி கொடுக்கணுங்கிற ஆசையில அவ எழுதுற மாதிரி அந்த கடிதத்தை நான் தான் எழுதுனேன். அண்ணா, உண்மை தெரியாம எவ்வளவு பெரிய தவறு செய்யிருந்தீங்க. காளிமுத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவருக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் செய்து வைங்க. சண்முகம், யார்கிட்ட பேசுறது உனக்கு தெரியுதா? சாதாரண வேலைக்கார நாய். அவங்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா? யாரங்க? இவனை எடுத்துக்கிட்டு போ. நான் சொல்ல கொண்டு போட. இவனை கொண்டு போய் கட்டி வை. எனக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் சொல்லி இந்த ஊரையே கூட்டி இருக்கிறேன். என் மானத்தை காப்பாத்து இந்த கல்யாணம் நடந்தே தீரணும். என் ஊரில் இருக்கிறவருக்கு இந்த கல்யாணத்தை நான் நடத்த விட மாட்டேன். இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே சொல்றேன், இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாதவங்க மரியாதையா வெளியில போலாம். உருக்களை வந்து கலாட்டா பண்ணா புட்டு போத்திக்குவேன். என்ன விடுங்க, என்ன விடுங்க. காளி, இந்த கொடுமையை பார்த்து விட எப்படிடா சும்மா நிக்கிறேன்? உன் முரட்டத்தனமும் தைரியமும் எங்கடா போச்சு? இந்த ஜமீன்தாரை பார்த்து பயந்துட்டியா? அண்ணி, பயப்படுறேன் மட்டும் இன்னொரு தடவை சொல்லாத. என் தங்கச்சி கல்யாணம் நடக்கிற வரைக்கும் யாரையும் தொடரதில்லைன்னு உன் மஞ்சள் குங்குமத்து மேல ஆளை விட்டுருக்கேன். அந்த சத்தியத்தை கட்டுப்படுத்தா இப்ப நான் பேசாம இருக்கிறேன். காளி, உன் முரட்டத்தனத்தால பிறருக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாதுன்னு தான் சொன்னேனே தவிர அநியாயத்துக்கு அடங்கி போடான்னு சொல்லலையே. அப்படிதான் இப்பவே ஒரு வார்த்தை சொல்லு, அப்புறம் பாரு வேடிக்கை. சீதாவை காப்பாத்த வேண்டியது உன்னுடைய கடமை. போ, அவளை காப்பாத்து. இப்ப பாரு. ஜெய் ஹனுமான். எங்கயா ஓடுற? ஒரே வேட்டு உன் தலைய சூரத்தேங்க உடைக்கிற மாதிரி உடைச்சு விடுவேன். அந்த திமிர்வீச்சவனை விடாது. காளி, காளி, என்னை கொன்னுடாது. உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். என்னை கொன்னுடாது. கேட்டியா நீ? காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாராம். காலில் பரம்பரை கௌரவம் பரம்பரை கௌரவம் பேசுங்க. உயிர் மேல உள்ள ஆசையினால தான் அந்த கௌரவத்தை மறந்து ஏன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்றேன். உன்னை கொன்னுடுவேன் பயப்படுறியா? கோழை, உன் உயிர் எனக்கு தேவையில்லை. எடுத்துக்க துப்பாக்கி. என் தங்கச்சி கல்யாணம் எனக்கு ஒழுங்கா நடக்கணும், அவ்வளவுதான். அதுல தலையிட்ட எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வரைய கழட்டி விடுவேன். ஆமா காளி, உன் கையிலடா. காலையில் நினைச்சுக்க. எதை மன்னிச்சிடுறா, எதை மன்னிச்சிடு. இதுவரைக்கும் உன்னை வெறும் முரடான்னு நினைச்சேன். ஆனா பகைவனையே மன்னிக்கும் பரந்த மனசு உனக்கு இருக்குதுன்னு இப்பதான்டா புரிஞ்சுக்கிட்டேன். என் அறிவு கண்ணை திறந்த தெய்வத்தாடி, தெய்வத்தாடி. யாரங்க? சண்முகத்தையும் பருவதத்தையும் கூட்டிட்டு வா. மருதமுத்து, என்ன மன்னிச்சிடுங்க. உங்க தம்பி முரடன் முத்தல்ல, கடல் ஆழத்தில் இருக்கிற விலை மதிக்க முடியாத முத்து. அண்ணா, தம்பி, என்ன மன்னிச்சிடுப்பா. உன் இஷ்டப்படியே நான் செய்யறேன். அம்மா, உங்க மக சீதாவை என் தம்பிக்கு திருமணம் செய்யறதா முடிவு செஞ்சுட்டேன். என்ன சொல்றீங்க? உங்க தம்பிக்கா? ஆமா, என் ரெண்டாவது தம்பி. இதுவரைக்கும் எனக்கு ஒரு தம்பி தான் இருந்தான். இன்னையிலிருந்து காளிமுத்துவும் என் தம்பி தான். என்னுடைய ஆஸ்தி பாஸ்தில இவனுக்கு சம பங்குண்டு. இப்ப என்ன சொல்றீங்க? இது எப்படி கேட்டீங்க? காளிமுத்து, ஐயோ மக்களை பெருத்துட்டேன். இவர் யாரு? என் மருமக பிள்ளை. இவ்வளவு நாள் இவருக்கு பலம் மட்டும்தான் இருந்தது. இப்ப பணமும் கூட சேர்ந்து வந்துருக்கு. எல்லாம் ஒண்ணுக்குள்ள சீக்கிரமா கல்யாணத்தை முடிங்க. கட்டிமாலா கட்டிமாலா. நிறுத்து நிறுத்து, கால் கும்பிட நிறுத்து. யோகாரா இருக்கா? பெரியா, நீங்களே சொல்லுங்க. என்ன தம்பி? எங்க அண்ணன் கிட்ட என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்காம வீட்டு வாசப்படி மிதிக்கிறது இல்லைன்னு சவால் விட்டேன். இன்னைக்கு நிறைவேற்றிட்டேன். அதுக்கு பதில் என்ன சொல்றாங்க? அப்படியா? ஏன் சும்மா நிக்கிறீங்க? கேட்கிறானே, இப்ப பதில் சொல்லுங்க. நான் என்னடி சொல்றது? பெரிய ஜமீன்தார் அப்பவே சொல்லிட்டாரு. அவன் விலை மதிக்க முடியாத முத்து வந்துட்டு. என்ன இருந்தாலும் அவன் என் தம்பி இல்லையா? அப்போ கும்பிடுங்க. பொண்ணு பாக்குறப்ப அதையும் சேர்த்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன்.